வணக்கம், நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். இந்த ஹியூமன் என்ஜினியர் காணொளியின் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் எல்லா மக்களும் ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் இதை கட்டமைத்து வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கொண்டாட்டமாக வாழணும் அப்படிங்கிறது தான். நம்ம கொண்டாட்டமாக வாழ முடியாததுக்கு காரணம் என்னென்னா, போதுமான அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, நல்ல உறவுகள் இல்லை அப்படிங்கிறதுனால தான். இதையெல்லாம் நம்ம கட்டமைக்கும் போது பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கை ரொம்ப கொண்டாட்டமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் நான் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் அடைய முடியல, நம்ம வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியல, வளர முடியல அப்படின்னா, நம்ம எல்லாமே எல்லா நேரங்களிலும் ஒருவரை பார்த்து பார்த்து செஞ்சு பழக்கப்பட்டுட்டோம். நம்ம யாராவது ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். நம்ம வெளியில் சொல்லலைனாலும் நம்முடைய சைக்காலஜிக்கலாகவே நம்ம யாராவது ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கணும், நம்ம யாராவது ஒருத்தர் நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கொள்கைகளை பின்பற்றி அந்த கொள்கைகளுக்கு அடிமையாக வாழணும். அப்படி இல்லை அப்படின்னா பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கணும். நம்ம என்ன பழக்க வழக்கங்களை இத்தனை நாள் மேற்கொண்டிருக்கிறோமோ அந்த பழக்க வழக்கத்தை சிறிது கூட மாற்றாமல் தொடர்ந்து அந்த பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிறோம், நினைக்கிறோம். நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் செய்யக்கூடிய இந்த பழக்க வழக்கத்தின் விளைவாகத்தான் இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை அமைந்திருக்குது. இந்த வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த அன்றாட பழக்க வழக்கங்களே இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை மாறும். சரி, நம்ம ஏன் இதெல்லாம் மாற்றிக்க முடியல அப்படின்னா, எல்லா நேரங்களும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கவும் முடியாது. ஏன்னா எல்லாம் நம்ம தெரிஞ்சு இதை பண்ணுறது கிடையாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது நம்ம எப்படி செய்யணும், என் பழக்க வழக்கத்தை எப்படி மாற்றணும், எப்போ மாற்றணும், எப்படியெல்லாம் இதை மாற்றிக்கலாம் அப்படிங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. நம்ம எப்பயுமே ஒருத்தரை பார்த்து பார்த்து அதை காப்பி அடித்து அவங்கள மாதிரி செஞ்சே நான் பழக்கப்பட்டுட்டோம். நம்ம ஏதாவது ஒரு துறையில் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாடல் எதிர்பார்க்குறோம். அதாவது முன்மாதிரியாக யாராவது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஒரு ஆரோக்கியத்தில் நம்ம மேம்படணும் அப்படின்னா யாராவது சரியான நேரத்தில் எழுந்து உடற்பயிற்சி செய்து நல்ல உணவுகளை உட்கொண்டு தன்னுடைய ஆரோக்கியத்தை கட்டமைச்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம பின்பற்றுறோம். ஒரு விளையாட்டுத்துறையில் யாராவது முன்னேறி இருந்தாங்கன்னா அவங்களுடைய எப்படி டே டு டே லைஃப் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் செய்கிறாங்க, அதன் மூலிமா எப்படி அவங்க விளையாட்டுத்துறையில் முன்னேறிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை நம்ம அப்படியே டிட்டோவாக காப்பி அடிக்கிறோம். அதே மாதிரி தான் யார் தொழில்துறையில் முன்னேறிக்கிறா, யார் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறாங்க, யார் இந்த கல்வித்துறையில் முன்னேறி இருக்கிறாங்க, நல்லா படித்து யார் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்து அதை பார்த்து செஞ்சு நமக்கும் அதை காப்பி அடிக்கிற பழக்கம் ஏற்பட்டுருச்சு. இதை நம்மளால் மாற்றவே முடியல. ஏன்னா நம்ம பழக்க வழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டோம். வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் அப்படின்னா யாராவது ஒரு மாடல் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். யாராவது வாழ்க்கையில் முன்னேறிப்பாங்களா, அதை பார்த்து நம்மளும் காப்பி அடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய இந்த வீடுகளாக இருக்கட்டும், இல்லை அக்கம் பக்கத்துலேயாக இருக்கட்டும், இந்த ஊர்களில் இருக்கட்டும், இந்த மாதிரி மாதிரிகள் அதிகமாக இருப்பதில்லை. இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் எங்கேயாவது ஒருத்தர் எப்போவாவது ஒருத்தர் அப்படி தான் தன்னை சீரமைத்துக்கிட்டு தன்னுடைய பழக்க வழக்கங்களை சீரமைத்து அந்த வாழ்க்கையில் முன்னேறாரு. இப்படி நம்ம பார்க்குற எல்லாரும் அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, சொந்தக்காரங்க, நண்பர்கள், ஊர்க்காரங்க, இவங்க எல்லாமே ஒரே மாதிரியாக இருப்பதனால் காலையில் எந்திரிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஸ்கூல் போகிறாங்க, இல்லை வேலைக்கு போகிறாங்க, இப்படி திரும்ப மாலைக்கு வீடு வராங்க, திரும்ப சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, ஒரு பண்டிகைனா ஒன்றா சேர்ந்துப்பாங்க, பிரச்சனைனா அடிச்சுப்பாங்க. இதை தவிர வாழ்க்கையில் என்ன இருக்குது, இப்படியே தானே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுறோம். இதில் இந்த மாதிரியான பழக்க வழக்கத்தை தவிர்த்து வேறு மாதிரியான பழக்கத்தை செய்வதற்கு நம்மளால் முடியல. ஏன்னா நம்ம அதை புதுசாக பார்க்கவே இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதையே பார்த்து நம்மளும் பழகிட்டோம், அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிட்டோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா எப்போ நமக்கு ஒரு ரோல் மாடல் கிடைக்கிறது? இந்த பழக்கம் நம்மளை மாதிரி தான் அவனும் பழகியிருப்பான். ஆனால் அவன் மட்டும் சுயமாக சிந்தித்து அதை யோசித்து அந்த வாழ்வில் முன்னேற்றத்துக்கான அந்த செயல்களை செய்து பல சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறணும். அப்படி எவனாவது வந்த வாட்டி அவனை பார்த்து நம்ம முன்னேறணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் நடக்காது. இதுதான் நமக்குள்ள பிரச்சனை. நீங்கள் ஒரு மாடலை எதிர்பார்ப்பதற்கு மாறாக நீங்களே ஒரு மாடலாக மாறிவிடுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த கால்நடைய நோக்கம். நீங்களே ஒரு எக்ஸாம்பிளாக மாறிடுங்க, நீங்களே ஒரு முன்மாதிரியாக ஆகிடுங்க. உங்கள் வாழ்க்கைக்கும் சரி, எதிர்வரும் ஒரு சமூகத்திற்கும் சரி, நீங்கள் ஒரு முன்மாதிரியாக மாறுங்க. இப்போ வீட்டில் அண்ணன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் தம்பி இருப்பான். ஒரு வயலில் பாருங்கள் ஏர் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் அது பின்னாடி இருக்கிற ஏரும் போகும். இந்த சமூகத்திலும் நமக்கு முன்னோர்கள் நம்ம எப்படி போயிருக்காங்களோ அதை பின்பற்றி தான் நம்மளும் வழி நடப்போம்.
இப்போ அவங்க தவறான பாதையில் போகிறாங்க, வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, வாழ்க்கை ஏன் வாழ்கிறனே தெரியல, காலம் ஃபுல்லாக உழைக்கிறாங்க ஆனால் வருமானம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஆரோக்கியம் கிடையாது, எல்லார்ட்டையும் நல்லா பழகுறாங்க மீன்ஸ் சமூகத்திலே இருக்கிறாங்க ஆனால் நல்ல உறவுகள் கிடையாது, இப்படி எதுலேயுமே வளர்ச்சி அடையாமல் அவங்க ஏன் வாழ்கிறனே தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை பார்த்து நம்மளும் அதே மாதிரியே பழகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சமூகத்தில் நீங்கள் ஒரு மாதிரியை தேடுவதற்கு பதிலாக நீங்களே ஒரு முன்மாதிரியாக மாறிவிடுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்குறீங்க, எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஆரோக்கியத்தை எப்படி கட்டமைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பொருளாதாரத்தை எப்படி வளர்ச்சி அடைய வைக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி உங்கள் வருமானத்தை வந்து இரட்டிப்பாக்கணும், அதை மும்மடமாக்கணும், இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் வந்து அதிகமாக சம்பாதிக்கணும், அடுத்த வருடம் அதிகமாக சம்பாதிக்கணும், நம்ம உறவுகள் எப்படி வந்து நண்பர்கள் இந்த மாதிரி உறவினர்கள் சமூகத்தில் நம்ம எதிர்படுறவர்கள் எல்லாத்தையும் எப்படி அன்பாக பழகணும், அவங்களை எப்படி உதவி மனப்பான்மையோடு இருக்கணும், இப்படி உறவுகளை எப்படி மேம்பட்டு ஒரு உறவுகளாக கட்டமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எப்படியெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி உங்களை நீங்கள் கட்டமைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றுங்க. நாங்கள் எந்த டைமில் எந்திரிக்கணும், எந்த மாதிரியான வேலைகளை செய்யணும், எப்படி வந்து ஆரோக்கியத்தை கட்டமைக்க உடற்பயிற்சி செய்யணும், பொருளாதாரம் மேம்படணுமா அதுக்கு எந்த மாதிரி தொழிலை செய்யணும், அதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள் நம்ம செய்யணும், எப்படி யார்கிட்டயாவது உதவி கேட்கணுமா, இல்லை தானே முயன்று அதை செய்யணுமா, ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா, இல்லை தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தணுமா, காலத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழிலை நம்ம பண்ணணுமா, இல்லை உங்கள் தொழிலுக்காக உங்களுடைய உறவுகளை எப்படி அந்த கான்டாக்ட் எப்படி பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்களில் இந்த பணத்தை விட கான்டாக்ட் தான் அதிகம். அதே மாதிரி உங்கள் ஆரோக்கியம் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும் உங்கள் வளர்ச்சியில். இப்படி ஒன்றுக்கொன்று வந்து தொடர்புடையது. அப்படி நீங்கள் சுயமாக சிந்தித்து யோசித்து தொடர்ந்து இந்த பழக்க வழக்கத்தின் அடிமையாக இருக்கிறீங்களா, அதிலிருந்து மாறுபட்டு நீங்களே ஒரு ரோல் மாடலாக உருவாகும்போது உங்களுடைய ஒரு வளமான வாழ்க்கையை நீங்கள் கட்டமைக்கும் போது தான் உங்கள் பின்வரும் சமூகம் உங்களை பார்த்து அதே மாதிரி பயிற்சி செய்யும், அதே மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றும். நீங்கள் எல்லாரும் அப்படி தாங்க இருக்காங்க, நாம் என்னை மட்டும் எங்கே குறை சொல்கிறீங்க, நான் பிறந்ததுலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் நான் பார்க்குற எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க, அவங்க செய்கிறத நானும் செய்கிறேன், புதிதாக நான் மட்டும் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் எல்லாம் ஒரு ஃபெயிலியர் மாடல். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வாழ்வின் முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லலை, அவங்கள வழிவகுக்கலை, மாறாக வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்குது. ஏன் வாழ்கிறன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். வாழ்க்கையில் முன்னேறணுன்னா என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களாவது என்ன பண்ணுங்கன்னா, யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும், அதை பின்பற்றி நம்ம முன்னேறணும்னு நினைக்காம நீங்களே அந்த கஷ்டத்தை பெறுங்க, நீங்களே அந்த சவால்களை எதிர்கொள்ளுங்க. முதல்ல நீங்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ளும் போது நிறைய சவால்களும் நெருக்கடிகளும் இருக்கும். இங்கே தெரிஞ்சோ தெரியாமலோ பல பேர் தன்னுடைய சுய லாபத்திற்காக ஒரு பெருவாரியான மக்களை வந்து இப்படி தான் சிந்திக்கணும், இப்படி தான் வாழணும், அவங்க பழக்க வழக்கங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கட்டமைச்சிட்டாங்க. அது தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மளும் அதே மாதிரி பழகிட்டோம். இப்படி ஃபஸ்ட்டு டைமு நீங்கள் என்ன பண்ணுவோம், அதை மாற்றி அமைக்க நீங்கள் முயலும்போது நிறைய சவால்களை உடல் ரீதியான, மன ரீதியான, இந்த சமூக ரீதியான நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த சவால்கள்லாம் உடைச்சிட்டு நீங்கள் வாழ்வில் முன்னேற்றத்துக்கான அந்த செயல்களை நீங்கள் செய்யும்போது தான் உங்கள் ஆரோக்கியம், பொருளாதாரம், இந்த சமூக உறவுகள்லாம் மேம்படும். அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அந்த ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக கட்டமைச்சு நீங்கள் ஒரு ஆரோக்கியமான, கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையை வாழணும். நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், நீங்கள் ஒரு ரோல் மாடலாக உங்கள் அடுத்து வரும் சமுதாயத்திற்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர்.